யானைலாம் வந்து அங்கே தான் இருக்கும். அந்த பெரிய பெரிய மரமாக இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் இருக்கும். இந்த ரோட்டில் தான் கொஞ்சம் ஏற்றம். இந்த சாமி வேஷ்டி, சாமி துண்டு இதெல்லாமே கையோடு துவைச்சி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வந்து மெல்ட் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் வேகமாக நடக்கணும். கடைக்குன்னு போனாலே இப்படி தாங்க. நான் மட்டும்தான் இப்படியா, நீங்களும் இப்படியான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் மக்களே, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு நேற்றுக்கு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ கடைக்கு போகிறேன் கூட எடுத்துகிட்டு. வீட்டில் பிள்ளைங்கள்லாம் பிரியாணி கேட்டாங்க, வெஜ்ஜி பிரியாணி. காய்கறி எல்லாம் வீட்டில் இருக்குது, பிரியாணி அரிசி மட்டும் இல்லை. சரி அரிசி வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுத்துகிட்டு 200 வச்சுருக்கேன். போய் அரிசி மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படியே போகிற வழியாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கலாமேன்ட்டு வாங்க கடைக்கு போகலாம். இன்றைக்கி கொஞ்சம் மத்தியானம் போல் மழை பெஞ்சிச்சு. பெரிய மழைன்னு சொல்ல முடியாது, ஆனால் விட்டு விட்டு மழை பெஞ்சுது. நமக்கு எங்கே போனாலும் இந்த கூடை தான் மெயின். இப்போ ஒரு வாரமாகவே கிளைமேட் நல்ல ஒரு, இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கி. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே தோட்டங்க, எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே வந்து பீன்ஸு, பீட்ரூட்டு, கேரட்டு, முட்டைக்கோஸு, உருளைக்கிழங்கு, அப்புறம் பட்டர் பீன்ஸ், இந்த மாதிரி காய்கறியெல்லாம் இங்கே வந்து போடுவாங்க. இந்த ரோட்டில் வந்து பைக்கில் கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போதுமே நம்ம ஏரியா வந்து அமைதியாக தாங்க இருக்கும். நம்ம தோட்டத்து வீடியோவும் கொஞ்சம் நாளில் அப்டேட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, இதெல்லாம் பீன்ஸ் போட்டிருக்காங்க. நமக்கு நேரம் தாங்க பற்ற மாட்டேங்குது. வீடியோ எடுத்துருவேன், ஆனால் உட்காந்து எடிட் பண்ணுறதுக்கு தான் டைம் அமைய மாட்டேங்குது. இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்த வீடியோஸ் எல்லாம் நிறையா இருக்குது, ஒன்று ஒன்றா உட்காந்து எடிட் பண்ணணும். இந்த பூ பார்த்திங்களா, இந்த சைடில் அழகாக இருக்குல்ல, அந்த பூவில் இதுதான் கொஞ்சம் ஏற்றம். இந்த நீர்க்கோழின்னு சொல்லுவாங்க, அது இதுக்குள்ளே நிறையா இருக்கும். ஹாஸ்பிட்டல் போகிற பாதையும் இப்படி தான் போகணும். இதில் போயிட்டு ரைட்டில் போகணும். அப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரோட்டில் தான் கொஞ்சம் ஏற்றம், நடக்கும்போது லைட்டாக மூச்சு வாங்கும். நம்ம வீடு அங்கே இருக்கா, அப்படி சுற்றி இப்படி சுற்றி இங்கே வந்திருக்கேன். இந்த வழியாக போனோன்னா ஹாஸ்பிட்டல், மூணாருக்கு இந்த வழியாக போகலாம். ஆனால் ரோடு ரொம்ப நல்லா இருக்காது. இது கம்பெனி கடைக்கு போகிற பாதை. யானைலாம் வந்து அங்கே தான் இருக்கும். அந்த பெரிய பெரிய மரமாக இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் இருக்கும். இந்த காட்டுக்குள்ளெல்லாம் நாங்கள் விறகு போயிருக்கோம் முன்னாடி. நடந்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, இயற்கையை காமிக்கவே மாட்டேங்கிங்க கொஞ்சம் நல்லாவே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நடந்து வந்தேன். இதுதான் எங்களோட கம்பெனி கடை. இங்கே தான் வந்து சாதனம்லாம் வாங்குவோம். இப்போ கடையிலேருந்து சாதனம்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். 200 கொண்டு போனேன்னா அங்கே தொட்டு தொட்டு நிறைய சாதனம் வாங்கியாச்சு. பிரியாணி அரிசி மட்டும்தான் வாங்கணும்னு நினச்சேன். அங்கே போன இடத்துல தொட்டு தொட்டு 350 ரூபாய்க்கு வாங்கியாச்சுங்க. கருவேப்பிலை இருந்துச்சு, கருவேப்பிலை மல்லியிலலாம்
கொஞ்சம் வாங்கிட்டேன். அதுக்கு 350 ரூபா ஆச்சா, ஜிபே பண்ணி விட்டேன். பின்ன என்ன பண்ணுறது, கடைக்குன்னு போனாலே இப்படி தாங்க. நான் மட்டும் தான் இப்படியா, நீங்களும் இப்படியான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாங்க போகிறது ஒன்று தான் யோசித்து கடைக்கு போவோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அது இல்லை இது இல்லைன்னு ஒன்று ஒன்றா ஞாபகம் வந்து நிறையா வாங்கிடுவோம். கிளைமேட் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கா. குருவி சத்தம் தான் அதிகமாக கேட்கும். ஒரு ஜாமான் வாங்கணும்னு நினச்சேன், அங்கே போய் பார்த்தா 9 ஜாமான் வாங்க வேண்டியதாகிடுது. நைட் நேரம் யானையெல்லாம் இங்கே தாங்க நடமாடும். இங்கெல்லாம் தோட்டத்து காவலுக்கு வருவாங்க. இந்த மரம் மட்டும்தான் காஞ்ச மரம். எப்படி நிற்கி பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் நல்ல வயசு இருக்கும். வரும்போது இது ஏத்தமாக இருந்துச்சா, போகும்போது இது இறக்கும். கொஞ்சம் ஸ்லிப்பாச்சு வலிக்கி விட்டுரும். இது வந்து இதுதான் வசம்பு செடி. இன்னைக்கு கடைக்கு போக முடியல, ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்த ட்ரெஸ், என்ன சாமி வேஷ்டி, சாமி துண்டு இதெல்லாமே கையோடு துவைச்சி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் துவைச்சி எல்லாத்தையும் நீட்டாக மடித்து வச்சாச்சு. நாளையிலேருந்து டியூட்டி கிளம்பணும். யாரெல்லாம் எஸ்டேட் பகுதியிலேருந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் வந்து மெல்ட் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் வேகமாக நடக்கணும். அதான் ஸ்பீடாக வரேன். இல்லைன்னா கொண்டு போன உடனே ஃப்ரிட்ஜில் வைக்கணும். குருவி சத்தத்தை பார்த்தீங்களா, அங்கே தண்ணி கிட்ட ஒரு குருவி நிற்கி, கிட்ட போனா பறந்துடும். இதுதான் பண்ணையாரு. மழை பெஞ்சா அதில் தண்ணி நிறையா வரும். இந்த ரோடு கொஞ்சம் ஏற்றம்தான். சில சமயங்களில் வீடியோ எடிட் பண்ணும்போது வாய்ஸ் கொடுக்குறதுக்கு இங்கே தான் வருவேன். மூச்சு வாங்குது இந்த ஏற்றத்தில் வந்தது. போனோடனே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மக்களே, வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெஜ் பிரியாணி வீடியோவில் பார்க்கலாம்.